துப்பாக்கி வச்சாடா விளையாடுவீங்க, விளையாடுறதுக்கு வேற பொருள் கிடைக்கலடா. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னா யூஎஸ் அமெரிக்கால. நீங்க வந்து அமெரிக்கன் சிட்டிசனா இருந்தா கன் வச்சுக்கலாம். இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட ஒரு 33 வயசு நாய்க்கு துப்பாக்கி கிடைச்சிருக்கு. எப்படி அப்படின்னா வந்து கிறிஸ்மஸ்க்கு பிரசன்ட். எவனாவது கிறிஸ்மஸ்க்கு துப்பாக்கி வாங்கி தருவானா? கிறிஸ்மஸ்ன்றது ஒரு அன்பு பாராட்டுவது, ஒரு லவ் அண்ட் டிவைன் இதுக்கான பண்டிகை தான் அது. அதுக்கு ஒருத்தர் வந்து இந்த நாய்க்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்துருக்கேன். சரி, இந்த நாயை வச்சுட்டு சும்மா இல்லாம பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி நின்று ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு பொம்பளை சுட்டே கொண்டேன். அந்த பொம்பளைக்கு சின்ன வயசுல ஒரு குழந்தை ஒன்று இருக்கு, சின்ன குழந்தை. இவங்க போய் ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க? ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா வந்து இதே மாதிரி சம்பவம் யூஎஸ்ல நடந்திருக்கு அப்படின்னா வந்து அங்க வந்து லைசன்ஸ் கன் வச்சுக்கலாம், ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வேட்டைக்கு போயிருக்காங்க. அதாவது இது ஒரு யார் கண்ணா என்ன கண்ணுன்னு தெரியல, நாட்டு துப்பாக்கி என்னன்றது மென்ஷன் பண்ணல. இந்த துப்பாக்கி எடுத்து வேட்டைக்கு போனவங்க வேற ஏதாவது பண்ணி மானு இதை மாதிரி சுட்டா கூட பரவாயில்ல, கோழியை சுடுறதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பையன் மண்டையில பாஞ்சு அந்த பையன் இறந்து போயிடும். இது பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். இது அந்த சம்பவம் மாதிரி இது இருந்த உடனே இப்ப பார்த்தா ஏன்னா கையில துப்பாக்கி இருக்குன்றதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது சுட்டா பெரிய பிரச்சனைன்றது மட்டும் தெரிய மாட்டேங்குது. இது என்ன சொல்லுன்னு தெரியல. ஸோ இதுக்கு நல்ல ஒரு தீர்ப்பா பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சுவாரஸ்யமா தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் முக்கியமான கேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இது சுவாரஸ்யமா தெரிஞ்சுன்னா ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை விட சுவாரஸ்யமான நல்ல நல்ல தகவல் எல்லாம் அடுத்து வந்துட்டு இருக்கு.